சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோங்க. இந்த மே மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன். திருவாதிரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2வது நட்சத்திரமா வரும் மிதுனத்துல, சரிங்களா. அதே மாதிரி திருவாதிரையுடைய அதிபதி யாருன்னு பார்க்கும்போது ராகு தான், சரிங்களா. ராகு ஒரு முழுக்க ஒரு ராஜ யோகத்தை தருகின்ற ஒரு போகத்தை தருகின்ற ஒரு இடம் தான் ராகு, சரிங்களா. அந்த வகையில பார்க்கும்போது மிதுனத்துல பிறந்தவனுக்கு இந்த மார்க்கிய 2வது பகுதியில ராகு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு வர திருவாதிரையில பிறந்தவங்க, சரிங்களா. அப்ப பாக்கியத்துல வரக்கூடிய ராகு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பார்? எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கின்ற சில முக்கியமான விஷயங்கள், சில முக்கியமான திருப்பங்களை வாழ்க்கையை உண்டு பண்ணி கொடுப்பார். குறிப்பா குரு பார்வைனா தனித்த குரு 9ல, தனித்த ராகு 9ல இருக்கிறது சிறப்பு கிடையாதுங்க. ஆனா குரு பார்வையில ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 உன்னதமான ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராகுவுக்கு திரிகோணத்துல குரு இருப்பார். அப்போ குரு ராசிக்குள்ள வராருங்க, பாக்கியத்துல ராகு வராருங்க. ரொம்ப சிறப்பா இருப்பீங்க வாழ்க்கையில. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கும், எதெல்லாம் நீங்க வாழ்க்கையில இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் திரும்ப பெறுவதற்கான சில விஷயங்கள் ஒரு பேஸ்மெண்ட்டை ராகு போடுவார் இந்த மே மாசத்துல. மெல்ல மெல்ல கண்டிப்பா மாற்றங்கள் வரும். ஆனா அதற்கான ஒரு பேஸ்மெண்டா இந்த மே மாதம் ஒரு வாழ்க்கையில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருப்பங்களை அதிகமாக நீங்க எதிர்பார்ப்பீங்க. முயற்சிகளால் வெற்றி, சரிங்களா. தன்னம்பிக்கையால் வெற்றி. அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கும். அதே மாதிரி இதனால் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்ட எதிரிகள் தொல்லைகள் தற்போது விலகும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு கேது வர, சரிங்களா. அப்ப எதிரிகளை ஜெயிச்சு காமிப்பீங்க, முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். அதே மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு அந்த செய்கின்ற வேலையில இடமாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக தாராளமாக செய்யறது சிறப்பா இருக்கும். 2வது, இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் 2 பேரோட நிலை ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு. மார்க்கிய முதல் பகுதியில லாபஸ்தானத்துல சூரியன் வச்சோம். 2வது பகுதியில 12ஆம் இடத்துல சூரியன் மறைந்தாலும் கூட 3ஆம் அதிபதி 12ஆம் மறைந்தாலும் கூட கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். அவளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். பினான்சியலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்குங்க, சரிங்களா. அவளுக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும். எதிர்பாராத வகையில வருமானம் கைக்கு வந்து சேரும். பண தேவை இருக்கா, கண்டிப்பா பாக்கெட்ல பணம் வந்து தங்கும். 2ஆம் பகுதியில பாத்தீங்கன்னா அந்த வருகிற பணம் எல்லாமே இன்னொரு பகுதியில செலவாயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய காசு வர மாதிரி தெரியும். ஆனா 2வது பகுதியில முடிஞ்சிருக்க அந்த பணத்தை வந்து சேமித்து வைக்க கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா செலவுகளை அதிகமாக சூரியன் கொடுப்பார், ஆனா தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி கொடுப்பார். எந்த ஒரு சூழ்நிலையும் தளராத மனதை வந்து புதனும் சரி குருவும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க. அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கை கொடுக்கும். அதே மாதிரி ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நன்றாகவே இருக்கும். மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். 2வது, 1ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது தந்தையினுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். உங்களுக்கு நன்மையை செய்வார் ராகு தனிப்பட்ட வகையில பார்க்கும்போது. ஆனா அப்பாவோட ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க அக்கறை நீங்க எடுத்துக்கிறது சிறப்பா இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு, அதாவது ஒரு உயிர்காரகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகுதான் ராகு வந்து ஜனகாரகத்துவத்துல நன்மையை செய்வார். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் சரி, தந்தைக்கும் உங்களுக்கு சரி, சில கருத்து சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக ராகு உண்டு பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம். அதுல கொஞ்சம் நீங்க எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டா சிறப்பா இருக்கும். 2வது, 10ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க. இந்த சனி சுக்கிரன் சேர்க்கையை வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை பிறந்தவங்களுக்கு அவளுக்கு நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாம அரசு சார்ந்த வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அது சார்ந்த வாய்ப்புகளை உறுதிப்படுத்தி கொடுப்பாரு ராகு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சனியும் சரி சுக்கிரனும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். 2வது, வேலை இல்லாம அல்லது வேலை கேட்டவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பா கிடைக்கும். மனதிற்கு பிடித்த ஒரு திருப்தியான வகையில் அந்த வேலையானது அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாகும். மருத்துவ செலவுகள் குறையும். அடுத்து செவ்வாய் இந்த மாதம் முழுக்க 2ஆம் இடத்துல இருக்காருங்க, நீசமா இருக்காரு. பொதுவா 2ல 6ஆம் இடம் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்காருது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் அக்கறை தேவை. 3வது நபர்களால பிரச்சனைகளை குடும்ப வாழ்க்கையில செவ்வாயும் சரி சனியும் சரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஃபேமிலி லைஃப்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கண்டிப்பா தேவை. ஏன்னா ராசிக்குள்ள குரு அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட குடும்ப ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிற வரைக்குமே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்தா போனோம். குறிப்பா பேச்சுல கொஞ்சம் கனிவு, மென்மை, அந்த தன்மையான பேச்சை வந்து நீங்க அதிகமா வளர்த்துக்கணும். அதிகாரமாக
அது ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பா நீங்க பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா சிறப்பா இருக்கும். சுருக்குன்னு குத்துற மாதிரி பேசக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு ஒரு காரியம் ஆகும்னா அந்த இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து தான் பேசி ஆகணும். அப்பதான் காரியமே ஆகும், சரிங்களா? இல்லைன்னா வந்து அந்த காரியம் வந்து நடக்காது, உங்களுக்கு ஃபேவரா வராது, சரிங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது, ராசிக்கு 5ஆம் இடத்தையும் ராசிக்கு பாக்கியத்தையும் வந்து ராகு பார்க்கறனால திருமணமான பெண்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஓரளவுக்கு லைஃப்ல வந்து இந்த டைம் வந்து ஓரளவுக்கு ஃபேவரா தான் இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரிங்க, வேலை சார்ந்த விஷயத்துக்கும் சரிங்க, ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் திருவாதிரை பிறந்தவங்களுக்கு இந்த மே மாதமானது இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? என்ன ஒன்று, செகண்ட் ஹாஃப்ல மட்டும் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தியா இருக்கும். செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். நிச்சயமாக வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். குறிப்பா நிறைய வளவளன்னு பேசாதீங்க, அளவோடு பேசுங்க, அளந்து பேசுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், சரிங்களா? நன்றி. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.